வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அருண். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிரண்டையின் மருத்துவ நன்மைகளை பற்றி பார்ப்போம். பிரண்டை ஒரு முக்கியமான மூலிகை. இது பார்த்திங்கன்னா எலும்புகள் மற்றும் மூட்டுகளில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முக்கிய தீர்வாக அமையும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த முறிந்து போன எலும்புகளை கூட ஒட்ட வைக்கும் ஆற்றல் இந்த பிரண்டைக்கு உண்டு. இது தவிர பார்த்திங்கன்னா பசியின்மை, அஜீரணம், மூலம், குடற்புழுக்கள், கீழ்வாதம், இரத்தப்போக்கு, வெள்ளைப்படுதல் போன்ற நிறைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வாக அமைவது இந்த பிரண்டை. இதில் பார்த்தீங்கன்னா மற்ற உணவுகள் இல்லாத சில வகை சத்துக்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசர்வரட்டால், ஃபெரட்டலின் போன்ற சத்துக்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரண்டையில் உயிர் வேதிப்பொருட்கள் நிறைய இருக்குது. பிரண்டையில் அதிக அளவு வைட்டமின் சி, வைட்டமின் இ, கால்சியம், மெக்னீசியம் போன்ற நிறைய சத்துக்கள் நிறைந்துள்ளது. இந்த வீடியோவில் நம்ம பிரண்டையின் மருத்துவ குணங்களை பற்றி பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாமல் வரும். முதல் பார்த்தீங்கன்னா எலும்பு முறிவை குணமாக்கும். குறிப்பாக சில பேருக்கு விபத்துகளில் எலும்பு முறிவு ஏற்படும். அந்த மாதிரி எலும்பு முறிவு ஏற்படுறவங்க பிரண்டையை நல்லா உள்ளுக்குள்ளே சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த எலும்பு விரைவில் கூடும். இது எலும்பு திசுக்களை ஊக்குவித்து புதிய எலும்பு திசுக்களை உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல் மூட்டு தேய்மானத்தினை சரி செய்யும். இதை எப்படி சாப்பிட்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா எலும்பு உடைஞ்சவங்களுக்கு உள்ளுக்குள்ளே சாப்பிட்டு வரலாம். அதாவது ஊறுகாய் மாதிரி அரைச்சி சாப்பிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் வெளியே நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி நம்ம தடவி கட்டு போட்டு வந்தோம்னா எலும்பு விரைவில் கூடும். இரண்டு பார்த்தீங்கன்னா உடல் எடையினை குறைக்கும். பிரண்டையில் அதிக அளவு நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால இதை நம்ம சாப்பிட்டு வரும்போது நமக்கு உடல் எடை விரைவில் குறையும். மூன்று பார்த்தீங்கன்னா கொழுப்பினை கரைக்கும். பிரண்டையில் பார்த்தீங்கன்னா உடலில் மெட்டபாலிசம் அதிகரித்து உங்களுக்கு உடலில் தேங்கி இருக்கும் கெட்ட கொழுப்பினை குறைக்கிறது. கொழுப்புகளை குறைக்க உதவும் ஃபேட் பர்னர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு எலும்புகள்லாம் பலவீனம் அடையும். ஆனால் பிரண்டையை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அது உடல் எடை குறைப்பதுடன் எலும்பு நல்லா வலிமைப்படுத்தும். நான்கு பார்த்தீங்கன்னா மூட்டு வலியினை குணமாக்கும். பிரண்டையில் அனோடின்ற ஒரு பொருள் இருக்கிறதுனால அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய எலும்பில் மூட்டில் குறிப்பாக மூட்டில் ஏற்படும் மூட்டு அழற்சியிலேருந்து உங்களை பாதுகாக்கும். அஞ்சு பார்த்தீங்கன்னா செரிமானம் சீராகும். பிரண்டையினை நம்ம துவையலாக உணவில் சேர்த்து சாப்பிட்டு வரும்போது நமக்கு செரிமானம் சீராகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் நார்ச்சத்து அதிகம். அது மட்டும் இல்லாமல் பசியின்மையை போக்கி பசி சீராக எடுக்க உதவும். பசியின்மைக்கு பிரண்டை கூட சிறிது இஞ்சி சாற்றை சேர்த்து நம்ம சாப்பிட்டு வரும்போது நல்ல பலன் கிடைக்கும். ஆறு பார்த்தீங்கன்னா கீழ்வாத நோயினை குணமாக்கும். சித்த மற்றும் ஆயுர்வேத மருத்துவங்களில் மூட்டுகளின் இயக்கங்களை மேம்படுத்த பிரண்டை ஒரு முக்கிய மருந்தாக செயல்படுகிறது. குறிப்பாக அந்த கீழ்வாதம் போன்ற பிரச்சனையால் அவதிப்படுறவங்களுக்கு பிரண்டையை தினமும் உணவில் சேர்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை சரியாகும். ஏழு பார்த்தீங்கன்னா பற்கள் மற்றும் ஈர்களை பலப்படுத்தும். பிரண்டை சாற்றில் நம்ம வாய் கொப்பளித்து வந்தால் பற்களில் படிந்திருக்கும் கரை நீங்கும். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஈறுகள்லாம் நல்லா வலுவாகும். இதில் உள்ள ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு கிருமினை அழித்து சொத்தப்பல் மற்றும் பற்சிதை ஏற்படுறது தடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.